ஹாய் வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸில் எல்லாத்துலேயுமே சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இப்போ ஒரு ஷாப்பிங் நீங்கள் போயிருக்கீங்க, மொபைல் வாங்க போகிறீங்க. எனக்கு ஒரு மொபைல் வேணும். இதே சென்டென்ஸை எனக்கு ஒரு மொபைல் தேவை அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு மொபைல் வாங்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ எனக்கு ஒரு மொபைல் வேண்டும். ஐ எனக்கு, வாண்ட் வேண்டும் இல்லை விரும்புகிறேன், நீட் அப்படின்னா தேவை, ஏ அண்ட் இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் ஒரே அர்த்தம் தான், ஒன்று. ஐ வாண்ட் எ மொபைல், ஐ நீட் எ மொபைல், ஐ வாண்ட் டு பை எ மொபைல். ஓகே, நான் ஒரு மொபைல் வாங்க விரும்புகிறேன், ஐ வாண்ட் டு பை எ மொபைல். அவருக்கு ஒரு மொபைல் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன வரும்? ஒரு கிராமர் ரூல் அப்ளை பண்ணணும். என்ன கிராமர் ரூல்? அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வேர்போட எஸ் சேர்க்கணும். இப்போ ஹீ வாண்ட்ஸ் எ மொபைல், ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு உண்டான ரூல். ஐ வாண்ட் எ மொபைல், ஹீ வாண்ட்ஸ் எ மொபைல், இந்த மாதிரி சொல்லி பார்க்கணும். பன்மையாக மாற்றணும்னா தே வாண்ட் எ மொபைல், அவர்களுக்கு ஒரு மொபைல் வேண்டும். ஸோ 3 சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இந்த லேட்டஸ்ட் மொபைல் என்ன இருக்கிறது அப்படி தானே கடையில் கேட்போம். லேட்டஸ்ட் மொபைல் என்ன இருக்குது? லேட்டஸ்ட் மொபைல் எனக்கு காமிக்கிறீங்களா? அது காமிக்க முடியுமா? இந்த மாதிரி தானே கேட்போம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். கிராமர் மிஸ்டேக் பற்றி கவலைப்பட வேண்டாம், கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, யூ ஜஸ்ட் ஃப்ரேம் த சென்டென்ஸ். ஐ வாண்ட் எ மொபைல், ஐ நீட் எ மொபைல், ஐ வாண்ட் டு பை எ மொபைல். இது முதல்ல பார்த்தது. வாட் இஸ் த லேட்டஸ்ட் மாடல்? வாட் இஸ் த லேட்டஸ்ட் மொபைல்? ஓகே, ஸோ லேட்டஸ்ட் மொபைல், லேட்டஸ்ட் மாடல் என்ன இருக்குது? வாட் இஸ் த லேட்டஸ்ட் மொபைல்? குட் யூ ப்ளீஸ், இந்த குட் யூ அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸில் பார்த்துருக்குறோம். ரொம்ப ரெஸ்பெக்டாக ஃபார்மலாக கேட்குறதுக்கு இந்த குட் யூ யூஸ் பண்ணலாம். குட் யூ ப்ளீஸ் ஷோ மீ த லேட்டஸ்ட் மொபைல்? எனக்கு லேட்டஸ்ட் மொபைல் காமிக்க முடியுமா? ஃபார்மலாக கேட்குறது, ரொம்ப ரெஸ்பெக்டாக கேட்குறதுன்னு வச்சுக்கலாம். குட் யூ ப்ளீஸ் தான் யூஸ் பண்ணணுமா? கேன் யூ ப்ளீஸ் சொல்லக்கூடாதா? கேன் யூ ப்ளீஸ் சொல்லலாம். அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ரிலேட்டிவ்ஸ்கிட்ட, நம்ம வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, அதாவது யங்கஸ்ட், இவங்ககிட்டலாம் நம்ம உரிமையாக கேட்குறதுக்கு அந்த கேன் யூஸ் பண்ணலாம். ஹையர் அஃபிஷியல்ஸ் ரொம்ப ஃபார்மலாக கேட்குறது, அந்த மாதிரி சொல்கிறப்ப குட் யூ யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு மொபைல் ஷாப் போன உடனே என்னென்ன பேசுவோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஐ வாண்ட் எ மொபைல், ஐ நீட் எ மொபைல், வாட் இஸ் த லேட்டஸ்ட் மொபைல், வாட் இஸ் த லேட்டஸ்ட் மாடல், குட் யூ ப்ளீஸ் ஷோ மீ த லேட்டஸ்ட் மாடல், ஐ வாண்ட் டு சி த லேட்டஸ்ட் மாடல், நான் புது மாடலை பார்க்கணுன்றத விரும்புகிறேன். இம்பரேட்டிவாகவும் சொல்லலாம், ஷோ மீ த லேட்டஸ்ட் மாடல். இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஷோ மீ த லேட்டஸ்ட் மாடல். உங்கள்கிட்ட லேட்டஸ்ட் மொபைல் இருக்கா? உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பிராண்ட் நேம் சொல்லி அந்த பிராண்ட் மொபைல் இருக்கா அப்படின்னு கேட்போம். அப்போ அதை எப்படி கேட்குறது? இருக்கிறதா, நீங்கள் வைத்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த குட் யூ யூஸ் பண்ண மாதிரி இங்கே வந்து டூ யூ ஹாவ் த லேட்டஸ்ட் மொபைல் மாடல்ஸ், டு யூ ஹாவ் த லேட்டஸ்ட் மொபைல், இது கேள்வி, வேர்பல் கொஸ்டின். ஓகே, இதுக்கு ஆன்சர் கண்டிப்பாக எஸ் இல்லைன்னா நோ அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும் இந்த வேர்பல் கொஸ்டினுக்கு. ஓகே, டு யூ ஹாவ் த லேட்டஸ்ட் மொபைல் மாடல்ஸ்? எஸ், we have the latest mobile models. No, we do not have the latest mobile models. இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர்ஸும் சொல்லி பழகணும். ஓகே, இஸ் த லேட்டஸ்ட் மாடல் அவைலபிள் இன் யுவர் ஷாப்? இந்த டூ யூஸ் பண்ணாமல் பி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இஸ் த லேட்டஸ்ட் மாடல் அவைலபிள் இன் யுவர் ஷாப்? லேட்டஸ்ட் மாடல் உங்கள் ஷாப்பில், உங்கள் கடையில் அவைலபிளாக இருக்கா? டு யூ ஹாவ் ஏபிசி பிராண்ட் மொபைல்ஸ்? ஏதாவது ஒரு பிராண்ட் மொபைல், அந்த பிராண்டை சொல்லி கேட்குறது. டு யூ ஹாவ் ஏபிசி பிராண்ட் மொபைல்? ஸோ 3 types of questions. ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப கேஷுவலாக கேட்குது, டு யூ ஹாவ் த லேட்டஸ்ட் மொபைல் மாடல்ஸ்? ஓகே, இந்த லாஸ்ட் ஒன் அதுவும் டு யூ தான். டு யூ ஹாவ் ஏபிசி பிராண்ட் மொபைல்ஸ்? ஏதாவது ஒரு பிராண்ட் நேம் சொல்லி. இஸ் த லேட்டஸ்ட் மொபைல்ஸ், இஸ் த லேட்டஸ்ட் மாடல்ஸ் அவைலபிள்? இது எல்லாமே நம்ம கேஷுவலாக கேட்குற கேள்விகள். இதனுடைய ஸ்ட்ரக்சர் ஒன்ஸ் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுவரையும் பார்த்த சென்டென்சஸ், ஐ வாண்ட் எ மொபைல், அந்த வாண்ட்டுக்கு பதிலாக நீட் யூஸ் பண்ணலாம். ஐ நீட் எ மொபைல், ஐ வாண்ட் டு பை எ மொபைல். ஸோ இந்த இடத்துல தான் நான் அந்த ஐ அப்படிங்கிறத எடுத்துகிட்டு ஹீ அப்படின்னு அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்புறம் தே அப்படின்னு பன்மை அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகே, வாட் இஸ் த லேட்டஸ்ட் மாடல்? டு யூ ஹாவ் த லேட்டஸ்ட் மாடல்? குட் யூ ப்ளீஸ் ஷோ மீ த லேட்டஸ்ட் மொபைல்?
ஓகே, ஸோ அந்த கேன் யூ யூஸ் பண்ணியிருக்கோம், குட் யூ யூஸ் பண்ணியிருக்கோம், டூ யூ யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பி வேர்பில் ஸ்டார்ட் பண்ணுறேன், இஸ் த லேட்டஸ்ட் மாடல் அவைலபிள், இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு க்ராசரி ஷாப் போகிறீங்க, பலசரக்கு கடை. அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ நம்ம சாப்பாடு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், அது எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் டேர்ம்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை எடுத்திருக்கேன், பாசிப்பயிறு, பயத்தம் பருப்பு அப்படின்னு சில இடங்களில் சொல்லுவாங்க. இஃப் ஐ ஆம் கரெக்ட். ஓகே, ஸோ எனக்கு பாசிப்பயிறு வேணும், அது எங்கே இருக்கிறது? நீங்கள் எனக்கு பாசிப்பயிறு எங்கே இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? ஒரு க்ராசரி ஷாப்பில் நம்ம போய் கேட்குறோம். பாசிப்பயிறு அப்படிங்கிறதுக்கு க்ரீன் கிராம். ஓகே, ஸோ ஐ வாண்ட் க்ரீன் கிராம். ஐ வாண்ட் எ மொபைல் அப்படி பார்த்தோம்ல, அது மாதிரி ஐ வாண்ட் க்ரீன் கிராம். வேர் இஸ் தட்? அது எங்கே இருக்கிறது? நீங்கள் எனக்கு பாசிப்பயிறு எங்கே இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? இப்போ ஒருத்தர்கிட்ட கேட்குறோம், ஹெல்ப் கேட்குறோம், அப்போ ஃபார்முலா கேட்குறது. ஓகே, குட் யூ டெல் மீ, ரெஸ்பெக்டாக பணிவாக கேட்குறது, குட் யூ டெல் மீ வேர் க்ரீன் கிராம் இஸ்? எனக்கு சில பேருந்துகள் பற்றி விவரங்கள் தேவைப்படுகிறது, உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியுமா? நீங்கள் அந்த விவரங்களை வைத்திருக்கிறீர்களா? கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம டெய்லி லைஃப்பில் இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய இடங்களில் கேட்டிருப்போம். அந்த பஸ் எப்போ வரும், அந்த ரூட் பஸ் எங்கே போகுது, இந்த ஊருக்கு போகணுன்னா எந்த பஸ்ஸை பிடிக்கணும், ஸோ இந்த மாதிரிலாம் கேட்போம். ஸோ இங்கே இருக்கிற கேள்விகள் பாருங்கள், ஒரு சாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஐ வாண்ட் எ மொபைல் மாதிரியே தான். ஐ வாண்ட் சம் பஸ் டீட்டெயில்ஸ். ஐ நீட் சம் பஸ் டீட்டெயில்ஸ். எனக்கு சில பேருந்துகள் பற்றிய விவரங்கள் தேவைப்படுகிறது. ஐ நீட் சம் பஸ் டீட்டெயில்ஸ். டீட்டெயில்ஸ் ஆஃப் பஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியுமா? குட் யூ ஹெல்ப் மீ? ஓகே, குட் யூ ஹெல்ப் மீ. இந்த இடத்துல ஹெல்பிங் வேர்ப், அதாவது மாடல் வேர்ப் அப்படிங்கிறது குட், இது கொஸ்டின் வேர்டு. ஹெல்ப் அப்படிங்கிறது மெயின் வேர்ப். குட் யூ ஹெல்ப் மீ, உங்களால் அந்த விவரங்களை சேகரிக்க எனக்கு உதவி செய்ய முடியுமா? இந்த சின்ன கேள்வி குட் யூ ஹெல்ப் மீ, இந்த கேள்வியை கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்கோம். குட் யூ ஹெல்ப் மீ டு கலெக்ட் தட் டீட்டெயில்ஸ். ஓகே, அந்த விவரங்களை சேகரிக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? குட் யூ ஹெல்ப் மீ டு கலெக்ட் தட் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி ஒரு கேள்வியை ஆப்ஜெக்ட்ஸ், வேர்ப்ஸ் சேர்த்து இன்னும் கொஞ்சம் பெரிய கேள்வியாக மாற்றலாம், அட்ஜங்க்லாம் சேர்த்து. ஓகே, இப்போ இன்னொரு கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேள்வி நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியுமா? குட் யூ ஹெல்ப் மீ. நீங்கள் அந்த விவரங்களை வைத்திருக்கிறீர்களா? இது எப்படி கேட்குறது? அந்த இடத்துல என்ன ஸ்டார்டிங் வரும்? ஸ்டார்டிங் கொஸ்டின் வேர்டு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டோம்ல, உங்கள்கிட்ட லேட்டஸ்ட் மொபைல் ஃபோன் இருக்கா அப்படிங்கிறது எப்படி கேட்டோம்? அதே மாதிரி தான் அது, உங்கள்கிட்ட அந்த விவரங்கள் இருக்கிறதா? கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள் ஆன்சரை. அடுத்த வீடியோவில் இன்னொரு சிச்சுவேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.